அந்த துர்காவை எப்படி தூக்கி போட்டு மிதிக்கணும், என் மனைவி கிரிஜாவை எப்படி அடக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். இந்த ராத்திரிய என் வீட்டுல இருக்கிறவங்க யாருமே மறக்க மாட்டாங்க. நீங்க கிளம்புற, நீங்க இரு. எங்க? நான் போயிட்டு வரேன். நீ எங்க வந்தீங்கன்னா அவன் ஏடா கூடமா ஏதாவது பேசுவான். பிரச்சனை வேற பக்கமா போயிடும். ஷோ, கிரிஜா பாவங்க. அவசரப்பா நான் பேச வேண்டாமா? நான் இருக்கேன்ல, நான் பேசுறேன். நான் கூப்பிடுற வரைக்கும், நான் சொல்ற வரைக்கும் நீ வர வேண்டாம். இங்கே இரு. இல்லங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கா. தேங்க்யூ. என்னாச்சு? காரை பார்க் பண்ணிட்டு இன்னுமா வரல? ஆமாப்பா. அட பாவி மக்களே, யாருமே தெளிவா இல்லையா? நல்லா அடிச்சிட்டீங்களா? அப்ப நான் தான் தெளிவா இருக்கேன். இப்ப எல்லாரும் தெளிவா இருக்கீங்க. குட். எப்பவுமே எல்லாரும் இதே மாதிரி தெளிவா இருக்கணும். ஏன் கத்துறீங்க? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கும். நீதான் தெளிவே இல்லாம இருக்க. நான் தெளிவில்லாம இருக்கேனா? இந்த உலகத்திலேயே இப்ப ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கிறவன் இப்ப நான் ஒருத்தன் தான். ரெடி? குழப்பத்துல நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் உங்க கூட பிசினஸ் பண்றவங்க கிட்டையும் என்ன அறிமுகப்படுத்துறப்போ இவன் ரெண்டாவது பையன் வசந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பான்னு சொன்னீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா நீதான் அத மறந்துட்டு யார் பின்னாடியோ குழப்பமா திரியற. ஓ, நீங்க அஞ்சலிய சொல்றீங்க, கரெக்ட்? டாடி, அஞ்சலி, she is my sweetheart.
அவங்கள இந்த மாதிரி பப்ளிக்ல வச்சு பேசக்கூடாது. நாளைக்கு காலையில நாம பர்சனலா பேசிக்கலாம். ஓகே, குட் நைட் டாடி. குட் நைட் எவரிபடி. போங்க, எல்லாரும் போய் படுங்க, போங்க. ஆமா, என் ரூம் எப்படி போகணும்? வசந்த், உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இனிமே உன்னை நீ திருத்திக்கணும். கண்டவங்க வீட்டுக்கு போறத உடனே நிறுத்திக்கணும். ஆனா என்ன பண்ணுவேன்? நிறுத்தலைன்னா அஞ்சலியை தெருவில் நிறுத்தி அவமானம் பண்ண மாதிரி என்னையும் தெருவில் நிறுத்தி அவமானம் பண்ணுவீங்களா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நான் உங்க யார் பின்னாடியாவது வரேனா இல்ல போறேனா? எதுக்காக எல்லாரும் ஏன் பின்னாடியே வந்து நான் எங்க போறேன் என்ன பண்றேன்னு பாக்குறீங்க? இந்த பாருங்க, எனக்கு என்ன தேவையோ அது என் அஞ்சலி கிட்ட எனக்கு நல்லாவே கிடைக்குது. நான் அங்கதான் போவேன் வருவேன். யாராவது கேட்டீங்க மரியாதை கேட்டுடும். துர்கா, நான் கூப்பிடுற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது. நானே கூப்பிடுவேன். சொன்னா அஞ்சலி சொன்னா, நான் வளைஞ்சு கொடுக்காததுனால நீங்க உங்க சம்சாரம் என் தர்ம பத்தினி எல்லாருமா அவ வீட்டுக்கிட்ட போய் வரிசை கட்டு நின்னீங்களாமே. தெருவுல வச்சு உங்க சம்சாரம் அவளை அடிக்க கையெல்லாம் வாங்கினாங்களாமா. இந்த தைரியத்தை அந்த அம்மாவுக்கு யார் கொடுத்தாங்க? துர்கான்னு பேரு வச்சுக்கிட்டா மனசளவில் பெரிய துர்கா தேவி துர்கை அம்மன் நினைப்பா. சொல்லி வைங்க, இதுக்கு மேல கையங்கிற வேலையெல்லாம் வச்சு கூடாது. அப்படி வைக்க பார்த்தா அப்புறம் நான் நல்லவனாவே இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் நீங்க என்னவோ ரொம்ப நல்லவரா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன கீழே தள்ளி விட்டீங்களா? எனக்கு வேணும், அஞ்சலி எனக்கு வேணும். ஏப்பா, இந்த வயசுல உனக்கு தேவைப்படுதுல்ல? அப்பா, வயசான உங்களுக்கே ஒரு பொம்பளை தேவைப்படுதுல்ல? என்ன பெத்தவர பேரம் பேத்தி எடுத்ததுக்கு அப்புறமும் நீங்க துர்காவை தேடி போல? உங்களை வளர்த்த சித்தப்பா இவர் வயசு என்ன? இந்த சித்திய தேடி போல? என்னடா ஆக்குறவங்க இது? இந்த வீட்டுல வயசானவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், ஆனா வாலிப வயசுல இருக்கிற நான் மட்டும் ஈர துணியை கட்டிக்கணும் இல்ல? எனக்கு வேணும், எனக்கு அஞ்சலி வேணும். உங்களுக்கு ஒரு துர்கா, அவருக்கு ஒரு சித்தின்னா
எனக்கு மட்டும் அஞ்சலி இருக்க கூடாதா? எனக்கு வேணும், அஞ்சலி வேணும். அண்ணா ஏவா யாரு கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்லையா? டேய், ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது? ஆமா, இவங்க எல்லாம் தேர்ல இருக்கிற தேவதைங்க. அஞ்சலி மட்டும் தெருவுல இருக்கிறவளா? ஆமாண்டா, ஆமா, அவ தெருவுல இருக்கிறவதா, தெருவுல இருக்கிறவதா. மத்தவங்க மாங்கல்யத்தோட விளையாடுறவ, அந்த மானம் கெட்டவ தெருவுல இருக்கிறவதா. அஞ்சலி அடுத்தவங்க புருஷன தம் புருஷனா பாக்குற தரம் கெட்டவ தெருவுல இருக்கிறவதா. அஞ்சலி நல்லதையே நினைக்காத அந்த நடத்த அவ தெருவுல இருக்கிறவதாண்டா, அவ தெருவுல இருக்கிறவதா. விட்டுருக்கேன் காதரா. பாருங்க சித்தப்பா, அவன் என்ன பேசுறான்? அவன் என்ன தெளிவாவா இருக்கான்? அவனுக்கு எங்க இருக்கோன்னே தெரிய மாட்டேங்குது. வானத்துக்கு பூமிக்கு அல்லாடின்னு இருக்கான். கங்காதரா, அவன் பேசுறதெல்லாம் அவனுக்கே புரியாது. நீ பேசுறது மட்டும் புரிய போகுதா? விட்டுரு கங்காதரா, பிடியட்டும். பிடிச்ச பிறகு தெளிவா பேசுவோம் அவங்கிட்ட. பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க துர்காவை தேடி போல, உங்களுக்கு ஒரு துர்கா, அவருக்கு ஒரு சித்தின்னா, இவங்க எல்லாம் தேர்ல இருக்கிற தேவதைங்க. அஞ்சலி மட்டும் தெருவுல இருக்கிறவளா? இந்த வயசுல உனக்கு தேவைப்படுத்த அப்பா, வயசான உங்களுக்கு ஒரு பொம்பளை தேவைப்படுத்தல. நான் எப்படி இங்க வந்தேன்?
டேய், என்ன கேள்ற? நேற்று நைட்டு நல்ல போதையில வந்து நடு ஹால்ல வீழ்ந்து கிடந்தேன். இப்பதான் நான் ஏந்திரிச்ச. கங்காதர பாத்தியா அவன் பையனு? நேற்று நைட்டு இங்க படுத்ததே அவனுக்கு தெரியல. இதுல அவன் பேசுறது எப்படி ஞாபகம் வச்சுக்குவான்? குடிகாரன் பேச்சு பிடிச்சா போச்சுன்னு கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. போங்க, நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவங்க உங்க வேலையை கவனிங்க. போங்க. என்ன சித்தப்பா இது? ஏன் எல்லாரும் போகணும்? நேற்று நைட் இவர் பேசின பேச்சு மறக்கிற மாதிரியா இருக்கு. குடிச்சிட்டு என்ன வேணாலும் பேசலாமா? வார்த்தைங்கிற பேர்ல அவர் நெருப்ப வாரி வாரி வீசி இருக்காரு. உங்க மனைவி அந்த நெருப்புல பொசுங்கி போனாங்களோ இல்லையோ, நான் பொசுங்கி போயிட்டேன். நான் இந்த தேவதன் சொல்லிக்கல, ஆனா அந்த அஞ்சலி மாதிரி தெரு பொறுக்கி இல்ல. பூக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா பூவையும் போல இருக்க பூவும் பெருமைப்பட்டுக்கிறதா? நான் கணவனை பார்த்து தேண்டவன், அந்த அஞ்சலி மாதிரி கண்டவனை தேடுறவ இல்ல. போதும், இதுக்கு மேல அஞ்சலிய பத்தி பேசாதீங்க. பாத்தீங்களாங்க, பாத்தீங்களா சித்தப்பா? நியாயமா பேசுனதுக்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க. எதுக்கு ஒரு மரியாதை இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். சம்பந்தம் இல்லாதவங்க என்ன பத்தியும் அஞ்சலிய பத்தி பேச வேண்டாம். யாருக்கு சம்பந்தம் இல்ல, யாருக்கு சம்பந்தம் இல்ல. நேத்து நைட்டு நீ பேசுற பேச்சுக்கு உன்னை ரொம்ப கேவலமானவன் தான் சொல்லுவாங்க. ஆமாப்பா, நான் கேவலமானவன் தான். அதுலயும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப 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 கேவலமானவன். நல்ல காலம், எல்லாரும் ஒன்னா இருக்கீங்க. ஒரு விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் தெளிவா இப்பவே சொல்லிடுறேன். இதுக்கு மேல யாரும் அஞ்சலிய மிரட்டுற வேலையை வச்சுக்காதீங்க. அஞ்சலி யாரோ எவ்வளோ இல்ல, என் வாழ்க்கையில ஒரு அங்கம். மேல யாராவது அவளை தொந்தரவு பண்ணா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். இல்லைங்க, என்ன சொன்னீங்க? அந்த கேடு கட்டவ உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமா? ஆமா, ஒரு அங்கம் தான். அப்போ நானும் நான் பெத்த புள்ளைய யாரு சொல்லுங்க? நானும் நான் பெத்த புள்ளைய யாரு? நீங்க ஒரு ஓரமா இருந்துட்டு போங்க. என்ன என்ன சொன்னீங்க? நானும் என் புள்ளையும் ஒரு ஓரமா இருந்துக்கணுமா? என்ன சொன்னீங்க? நானும் என் புள்ளையும் ஓரமா இருந்துக்கணுமா? ஆமா ஆமா. எனக்கு நீ அஞ்சலி ஒண்ணு தாண்டி. நீ வேற, அஞ்சலி வேற இல்ல. ரெண்டு பேருமே ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான். பாருங்க, நான் என் நிலைமையை தெளிவா சொல்லிட்டேன். மேல அவங்க 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 வேலையை மட்டும் பாருங்க. ஆமா, நீங்க இருங்கக்கா. வேண்டாம் மீரா, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். ஊரறிய தாலி கட்டின என்ன கேவலம் ஒரு தெரு பொறுக்கியோட என்ன சேர்த்து வச்சு பேசினார்ல, விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். பத்தினி தன்மையோட வாழ்ற என்ன எவனை பார்த்தாலும் பல்ல இழிச்சிட்டு போறவளோட என்ன சேர்த்து வச்சு பேசிட்டார்ல, விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
பொறுத்து போறதுக்கு நான் விவரம் தெரியாதவ இல்ல, படிச்சவ, விவரம் தெரிஞ்சவ. என்ன பண்ணா என்ன நடக்கும், அவருக்கு எதை தின்னா பித்தம் தெளியும்னு தெளிவா நான் தெரிஞ்சவ. விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன்.